Hi friends, welcome to BVS Kitchen. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி வாழை மீன் கருவாட்டு குழம்பு. வாங்க இந்த எம்மியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நான் இன்னைக்கு 50 கிராம் வாழை மீன் கருவாடு எடுத்துர்க்கேன். இதல ரெண்டு பக்கமும் முள் இருக்கும். சோ அதை இப்படி சிசர்ஸால கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பக்கத்துல காட்றேன். இந்த மாதிரி சைடுல இருக்கிற முள்ள ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட லைட்டா சூடு பண்ண தண்ணியை ஊத்தி ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டீங்கன்னா நமக்கு க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துர்க்கேன். அதை தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்ததும் 10 to 15 பூண்டு பல் உரிச்சு வச்சிருக்கேன். சோ அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதுல 1-2 பூண்டை வந்து நான் மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ பூண்டு ஓரளவு வதங்கணும். 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டாதாங்க டேஸ்ட், அதனால அதுவே சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 5 கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணிருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில வதங்கணும். இப்போ பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு புளி எடுத்துர்க்கீங்களோ அதே அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இது கூட இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ கரைச்சி வச்சிருந்த புளியை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்க போறேன். இது கூட கொஞ்சமா தேங்காய், ஒரு பிஞ்ச் சோம்பு, இது ரெண்டையும் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சு திக்காயிடுச்சு. இது கூட நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு ஒரு 3 to 4 வாட்டி தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வாழை மீன் கருவாடு இரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்ல கொதிக்க விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு தயாராயிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். இந்த கருவாடு குழம்பு வந்து நீங்க நல்லா சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.